Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Datagram switching அதுக்கப்புறம் virtual packet switching. So Datagram switching வந்து நமக்கு தெரியும் அது வந்து network layerல நடக்கும். Virtual packet switching வந்து நமக்கு data link layerல நடக்கும். Datagram packet switchingல என்ன ஆகும் அப்படினு சொன்னா connection establish ஆகாது. Connectionless. ஓகேவா பேக்கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை ஓகேவா வர்ச்சுவல் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும் சரியா இதில் வந்து எப்பயுமே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனால் நமக்கு என்ன தெரியும் ரிசர்வேஷன் பண்ணணும் ஏன்னா ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு ரிசர்வேஷன் பண்ணணும் விச் மீன்ஸ் அந்த பாத் எனக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ பட் இட் இஸ் ஒன்லி ஃபார் மீ ஓகேவா டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் ரிசர்வேஷன் தேவையில்லை இப்போ வந்து டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கெட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க ஏன் அவுட் ஆஃப் ஆர்டர் வரும் ஏன்னா நமக்கு வந்து டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் என்ன ப்ரொசீஜர் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர் ஸ்டோர் பண்ணிக்கிடும் ஸோ ஏன் ஸ்டோர் பண்ணுது இந்த பேக்கெட்ஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் ரவுட்டிங் டேபிளில் எது பெஸ்ட்டு பார்த்துன்னு சூஸ் பண்ணி வரிசையாக நமக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு ஸோ அப்போது என்ன ஆகும் ஒவ்வொரு பேக்கெட்டும் ஒவ்வொரு பாத் சூஸ் பண்ணும் சரியா ஒவ்வொரு பாத் சூஸ் பண்ணும்போது சீக்வன்ஸ் நம்பர் மாற்றி வரலாம் இப்போ நீங்கள் சீக்வன்ஸ் நம்பர் நீங்கள் ஆர்டராகவே அனுப்பிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் வேறு பாத்தில் அனுப்புறதுனால வந்து நமக்கு வந்து சீக்வன்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி ஆர்டரில் வராது அவுட் ஆஃப் ஆர்டர் வரும் சரியா சிலப்போ வந்து ரெண்டு பேக்கெட் அனுப்புறீங்கன்னா செகண்ட் அனுப்பின பேக்கெட் வந்து டெஸ்டினேஷனுக்கு ஃபஸ்ட்டு ரீச் ஆகும் ஃபஸ்ட்டு அனுப்பின பேக்கெட் வந்து லேட்டாக ரீச் ஆகும் ஸோ அவுட் ஆஃப் ஆர்டர் இப்போ இங்கேயே சேம் ஆர்டர் இப்போ எனக்கு ஏன் இங்கே சேம் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு ஜஸ்ட் மினிட் ஏன் எனக்கு வந்து இங்கே வந்து சேம் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் நான் ஒரே ஒரு பாத்து தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பாத் வழியாக தான் எல்லாமே போகுது ஸோ அதனால எல்லா பேக்கெட்ஸும் போகுது ஸோ எனக்கு வந்து அது சேம் ஆர்டர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாகிராம் ஸ்விட்சிங்கில் ஹை ஓவர் ஹெட் ஏன் வந்து ஹை ஓவர் ஹெட் ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போது எல்லா பேக்கெட்ஸும் வேறு ரூட்டில் போகுது அப்போ ஒவ்வொரு பேக்கெட்லேயும் எனக்கு டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கணும் சரியா ஸோ டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும்போது என்ன ஆகும் எனக்கு வந்து ஒவ்வொரு பேக்கெட்லேயும் நான் டெஸ்டினேஷன் அட்ரஸ் கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு பேக்கெட் ஹெட்டர்லேயும் நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் டெஸ்டினேஷன் அட்ரஸ் கொடுக்குறேன் ஓகேவா வேறஸ் எனக்கு வந்து இங்கே வர்ச்சுவல் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் குளோபல் அட்ரஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் மட்டும் எனக்கு வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ் கொடுத்தா போதும் ஏன் அப்படி கொடுத்தா போதும் அப்படின்னா வந்து எனக்கு எல்லா பேக்கெட்ஸும் வந்து ஒரே இடத்துக்கு தான் போகுது ஒரே பார்த்து தான் ஃபாலோ பண்ணுது ஸோ எனக்கு அப்போது ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் நான் வந்து அசைன் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது ஏற்கனவே சோர்ஸ் ஐபி அட்ரஸ் இருக்கும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது அது எனக்கு ஓவர் ஹெட் தான் இங்கே வந்து டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் பேக்கெட் லாஸ் ஹையாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பேக்கெட்டும் டிஃப்ரெண்ட் பாத் சூஸ் பண்ணும் போது கன்ஜஷன்னால் பேக்கெட் லாஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பேக்கெட் வந்து ஏதோ பேக்கெட் ட்ராப்பிங் நடக்கலாம் ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக்கெட் ஹெட்டரில் வந்து டைம் டு லீவ்னு ஒன்று இருக்குது டைம் டு லீவ்னா அது வந்து இப்போது சப்போஸ் ஒரு பேக்கெட் ஒரு ரவுட்டர்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரவுட்டர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் போகாமல் அதாவது ஃபார்வர்ட் ஆகாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குன்னா இப்போ நான் அந்த பேக்கெட்டோட டைம் டு லீவ் அதுவும் பேக்கெட் ஹெட்டரில் இருக்கும் 3ன்னு சொன்னால் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் சுற்றும் போது லூப்பிங் ஆயிடுச்சுன்னா அதோட டிடிஎல் வந்து 2 ஆகிடும் டைம் டு லீவ் செகண்ட் டைம் லூப் பண்ணும்போது அதோட டிடிஎல் 1 ஆகிடும் தேர்ட் டைம் லூப் பண்ணும்போது டிடிஎல் 0 ஆனால் அந்த பேக்கெட் டிஸ்கார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ரிசீவர் என்ன பண்ணுவாங்க எனக்கு அந்த பேக்கெட் வரல எனக்கு கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் நம்பரில் அந்த பேக்கெட் வரல ஸோ எனக்கு அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ பேக்கெட் லாஸ் இங்கே ஹெவியாக இருக்கும் இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒரே பாத்தில் போகிறதுனால வந்து பேக்கெட் லாஸ் வந்து மினிமமாக இருக்கும்
சரியா? இப்போது டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நம்ம இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறது வந்து டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் தான். ஓகேவா? ஸோ நம்ம எனி ஃபைல்ஸ், ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, எல்லாமே வந்து டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் தான். வேறஸ் வர்ச்சுவல் பேக்கெட் ஸ்விட்சிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏசிங்க்ரோனஸ் ட்ரான்ஸ்ஃபர் மோட் நெட்வொர்க்ஸ், அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த செட்டப் ஏடிஎம் செட்டப் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம வயர்லெஸ் லேன்லையும் வந்து வர்ச்சுவல் பேக்கெட் ஸ்விட்சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரியா? இப்போ வர்ச்சுவல் பேக்கெட் ஸ்விட்சிங் பற்றி கொஞ்சம் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நான் சொன்னேன் குளோபல் அட்ரஸ்ன்னு இருக்குது. குளோபல் அட்ரஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் மட்டும்தான் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும், அடுத்த பேக்கெட்டில் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரே பாத் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது அதில் இதெல்லாமே வந்து ஸ்விட்ச்சு. இப்போது ஒவ்வொரு பேக்கெட் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதுக்கு வந்து வர்ச்சுவல் சர்க்கியூட் ஐடென்டிஃபையர்னு ஒன்று இருக்கும். அது இந்த ஸ்விட்சை தாண்டி அடுத்த இது வந்து போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, போர்ட் அட்ரஸ் இருக்கும், இன்கமிங் போர்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் விசிஐ, அதே மாதிரி அவுட் கோயிங் போர்ட் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் விசிஐ இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பேக்கெட்ஸ் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த விசிஐங்கிறது வர்ச்சுவல் சர்க்கியூட் ஐடென்டிஃபையர் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஸ்விட்சு வந்து தாண்டும் போது இப்போ இதே டேட்டா பேக்கெட் தான், இப்போ இது வேறு போர்ட்டு, இது போர்ட்டு 3ன்னு வச்சுக்கோங்க, இது போர்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. போர்ட்டு 3க்கு போகும்போது இதோட விசிஐ மாறிடும். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ஒவ்வொரு ஸ்விட்ச்லேயும் வந்து நமக்கு ஒரு இன்கமிங் போர்ட்டு, அதோட கரஸ்பாண்டிங் விசிஐ. இப்போ விசிஐ 14, அப்போ இந்த டேட்டா பேக்கெட் எங்கே போகணும், போர்ட் நம்பர் 3க்கு போகணும். அப்போது அதோட விசிஐ என்ன ஆகும், 22 ஆகிடும். அதே மாதிரி 77 இது எங்கே போகுது, போர்ட் நம்பர் 2க்கு, அப்போது அதோட விசிஐ வந்து 41. இப்போது எப்படி இந்த ஸ்விட்சிங் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து 3 ஃபேஸஸ் இருக்குது. கனெக்ஷன் செட்டப் ஃபேஸு, அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸு, டியர் டவுன் ஃபேஸ். கனெக்ஷன் செட்டப் ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேக்கெட் அனுப்புகிறோம். இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அனுப்புகிற பேக்கெட்டில் செட்டப்புக்கு நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம அனுப்புகிறோம். ஓகேவா? அந்த டேட்டா ஃப்ரேம் நான் அனுப்புகிறேன். ஸோ அனுப்பும்போது ஃபஸ்ட்டு அது எந்த போர்ட்லேருந்து வருதுன்னு இருக்குது. ஸோ இதான் எனக்கு சோர்ஸ் அட்ரஸ். ஸோ இது போர்ட் நம்பர் 1. ஸோ அடுத்தது அதோட விசிஐ என்ன, வர்ச்சுவல் சர்க்கியூட் ஐடென்டிஃபையர் வந்து 14. ஸோ அதை அடுத்து எங்கே போகணும், போர்ட் நம்பர் 3க்கு போகணும். ஸோ போர்ட் நம்பர் 3க்கு இங்கே கனெக்ஷன் இருக்கா, இல்லை. ஸோ அது என்ன பண்ணும், போர்ட் நம்பர் 2 வழியாக போகும். ஸோ 2 வழியாக போகும்போது இது என்ன சொல்லும், திருப்பி நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு ஸ்விட்ச் மாறும்போது இப்போ இங்கே விசிஐ 14 இருந்ததுன்னா அடுத்த ஸ்விட்சில் போகும்போது விசிஐ வந்து வேறு இருக்கும்ல, அதே இன்கமிங் போர்ட் 1. ஸோ எனக்கு இது போர்ட் 1லேருந்து வருது, அப்போது விசிஐ மாறிடும். திருப்பி எனக்கு போர்ட் 3க்கு தானே திருப்பி எனக்கு என்ன அவுட் கோயிங் எப்படி போகுது, போர்ட் 3க்கு போகணும், போர்ட் 2க்கு போகுது. போர்ட் 2க்கு போய் திருப்பி அதுக்கு வந்து இங்கே போகுது. இங்கே போனால் இதுக்கு தான் விசிஐ என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஸோ இதுக்கு எங்கே போகணுன்னு தெரியுமா, தெரியாது. இனிஷியலாக நமக்கு வந்து ஸ்விட்சிங் டேபிளில் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு விசிஐ அசைன் பண்ணுது. அசைன்மெண்ட்டு அந்த பேக்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இங்கே போய் டெஸ்டினேஷன் அட்ரஸில், அதாவது நான் சொன்னேன் இல்லையா குளோபல் ஹெட்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து டெஸ்டினேஷன் ஹெட்டர் இருக்கும். ஸோ டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸில் எனக்கு என்ன இருக்குது, அதில் ஒரு விசிஐ இருக்குது. ஸோ தட் இஸ் 77. இப்போது அது வந்துருச்சு. ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு, எங்கேருந்து எங்கே, சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா பேக் ட்ராக் பண்ணும். ஸோ பேக் ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ பேக் ட்ராக் பண்ணி வரும்போது இது வந்து அப்படியே அப்டேட் பண்ணும். இங்கே எங்கே அவுட் கோயிங் போச்சு, அவுட் கோயிங் எந்த இதுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணும். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ நமக்கு 77 தெரிஞ்சிருச்சு. ஸோ அக்னாலஜ்மெண்ட், செட்டப் அக்னாலஜ்மெண்ட் இன் அ வர்ச்சுவல் சர்க்கியூட் நெட்வொர்க். ஸோ 77 இங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, இதோட போட்டு திருப்பி இங்கே என்ன இருந்தது நமக்கு, இங்கே இன்கமிங் 22. ஸோ 22. ஸோ இங்கே வந்து அது அவுட் கோயிங் இங்கே இருக்கும் இல்லையா, 22 அப்டேட் ஆகுது. அதே மாதிரி இங்கே வந்து இன்கமிங் 66.
ஸோ அவுட் கோயிங் வந்து நமக்கு இங்கே அப்டேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பேக் ட்ராக் பண்ணி வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக் ட்ராக் பண்ணி நமக்கு வந்துடுது. ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுது, நமக்கு இந்த ஸ்விட்சிங் டேபிள் அப்டேட் ஆகிடுது. இப்போ அடுத்ததான் என்ன அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸில் டேட்டா பேக்கெட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, டேட்டா இருக்குது 14 இருக்குது. ஸோ அது 14 அது எங்கே போனோம், போர்ட் நம்பர் 3 போனோம். ஸோ போர்ட் நம்பர் 3க்கு போகணும். ஸோ போர்ட் நம்பர் 3க்கு போயிட்டு அதோட கரஸ்பாண்டிங் என்னது, VCI 66. ஸோ டேரெக்டாக அதால் போர்ட் நம்பர் 3க்கு போக முடியாது. என்ன பண்ணோம், எங்கள் கனெக்ஷன் நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், போர்ட் 3க்கு டைரெக்டாக நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. சாரி, இங்கே ஸ்விட்ச் 3க்கு இப்படி டைரெக்டாக இல்லை. ஸோ போர்ட்டு 3 ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் ஒவ்வொரு போர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே போர்ட்டு 3 இப்படி டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஏன் போகலன்னா நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ இங்கே போகுது. ஸோ 14 வருது. ஸோ அடுத்து அதுக்கு நம்ம என்ன அசைன் பண்ணோம், அதுக்கு நான் வந்து VCI 66ன்னு அசைன் பண்ணிவிட்டு அது எங்கே போகுது, போர்ட்டு 3க்கு போகுது. ஸோ போர்ட்டு 2க்கு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட்டு 2 இங்கே வந்துட்டு அது எங்கே போகுது, போர்ட்டு 2. அப்போது அதுக்கு என்ன VCI அசைன் பண்ணுற 22. ஸோ இப்படியே போகுது. ஃபைனலாக டெஸ்டினேஷன் IP அட்ரஸ் நமக்கு டெஸ்டினேஷன் இது வந்துருச்சு. ஸோ அங்கே ரீச் ஆகுது. சரியா. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சோடனே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சோடனே நான் என்ன சொன்னேன், டியர் டவுன் ஃபேஸ். டியர் டவுன் ஃபேஸில் வந்து இது என்ன பண்ணணும், இந்த என்டையர் ஸ்விட்சிங் டேபிளை வந்து டெலீட் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சு போச்சு. ஸோ டியர் டவுன் ஃபேஸில் அது என்ன பண்ணும், என்டையர் இதையும் ஸ்விட்சிங் டேபிளையும் வந்து டெலீட் பண்ணி விட்ரும். சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் நமக்கு ஒரு 2 பாயிண்ட் நம்ம பார்க்கல. எஃபிஷியன்சி, டிலே. எதில் வந்து எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும், எதில் டிலே இருக்கும். ஸோ டிலே வந்து நமக்கு வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால், கனெக்ஷன் செட்டப் பண்ணுறோம்ல. இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சர்க்கியூட் ஸ்விட்சுக்கு வந்து டிலே வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் வந்து டிலே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் பஃபரில் ஸ்டோர் பண்ணி ரவுட்டிங் டேபிளில் பார்த்துட்டு போகும்போது அந்த டிலே வரும். பட் நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, டிலே வந்து வர்ச்சுவல் சர்க்கியூட்டில் தான் நிறையா இருக்கும். ஏன்னா அது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு இதாக போயிட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அங்கே டிலே ஆகும். எஃபிஷியன்சின்னு சொல்லும் போது எனக்கு வந்து இப்போ நான் எல்லா பேக்கெட்டையும் ஒரே பாத்தில் அனுப்புகிறேன், இட்ஸ் ஃபைன். நான் இப்போ அனுப்புகிறேன். ஸோ அங்கேயும் வந்து அந்த ஒரு பாத்து தான் ஒருவேளை அந்த பாத்தே வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி என்ன பண்ணணும், பேக்கெட் ட்ராப் ஆகிடும். எனக்கு இப்போது எனக்கு வந்து சப்போஸ் நான் வந்து ஐ எம் ட்ராவலிங் பை ரோட். ஓகேவா. எனக்கு வந்து நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து நான் நங்கநல்லூர்லேருந்து நான் கிண்டி போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே ரோட்டில் தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ரோடு தான் இருக்குது. எனக்கு வேறு எந்த ரோடுமே இல்லை. அதில் போனால் மட்டும்தான் கிண்டி போக முடியும். அப்படின்னா எல்லாரும் அந்த ரூட் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது எனக்கு ஆப்வியஸாக கன்ஜெஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது நான் என்ன பண்ணுவேன், ஸோ வேறு ரூட் இருந்தால் நமக்கு வந்து ஆல்டர்னேட் ரூட் இருந்தால் நமக்கு இவ்வளோ டிராஃபிக் தெரிஞ்சிருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான். ஸோ எஃபிஷியன்சி வந்து டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் தான் இருக்கும், வர்ச்சுவல் பேக்கெட் ஸ்விட்சிங்கில் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங், வர்ச்சுவல் பேக்கெட் ஸ்விட்சிங்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ நான் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். நமக்கு மெசேஜ் ஸ்விட்சிங்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. மெசேஜ் ஸ்விட்சிங் அதில் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து நம்ம இதை ஒரு மெசேஜை இப்போ இதில் பேக்கெட்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா. அதில் வந்து பேக்கெட்ஸாக இது பண்ண மாட்டோம். என்டையர் மெசேஜை டிஃப்ரெண்ட் பாத்தில் அனுப்புவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து மெசேஜ் ஸ்விட்சிங். ஓகேவா. என்டையர் மெசேஜையே அப்படி அனுப்புகிறோம். இதில் தான் நம்ம பேக்கெட்ஸாக டிவைட் பண்ணி அனுப்புகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டேட்டாகிராம் ஸ்விட்சிங், வர்ச்சுவல் சர்க்கியூட் ஸ்விட்சிங், மெசேஜ் ஸ்விட்சிங்கோட சும்மா அப்படின்னா என்னன்னு மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஐபி அட்ரஸ்னால் என்ன அது பார்த்துட்டு
நம்ம டைரெக்டாக சப்நெட்டிங் கான்செப்ட்குள்ளே போகிறோம். தேங்க்யூ.